ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேத்து செஷன்ல அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில எப்படி யூசர்ஸ் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு எப்படி ஏடி ரோல்ஸ் வந்து அசைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படிங்கன்னா, அந்த ஆக்டிவ் டைரக்டரிய பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நார்மலா அஜூர் போர்ட்டல்ல நீங்க என்ன பண்றீங்க, இங்க போயிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு டைப் பண்ணுவீங்க. என்ட்ரா ஐடின்னு டைப் பண்ணா நம்மளுடைய ஆக்டிவ் டைரக்டரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இது வந்து நம்மளுடைய டிஃபால்ட் டைரக்டரி. ஸோ மைக்ரோசாஃப்ட் சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு டிஃபால்ட் டைரக்டரி, அதுக்கான பேராமீட்டர்ஸ் டிஃபால்ட் டைரக்டரி நேமு, டெனன்ட் ஐடி, பிரைமரி டொமைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ குரூப்ஸ் இருக்காங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எத்தனை டிவைஸ் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ டிவைஸ்னால் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் டிவைஸ், நம்மளுடைய மொபைல் ஆர் லேப்டாப் வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவ் டைரக்டரி கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த டிவைஸுங்கிறது. அப்ளிகேஷனுங்கிறது இந்த ஆக்டிவ் டைரக்டரியிலேருந்து நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸு. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லாதது. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா, இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு யூசர்ஸ் தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யூசர்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நேற்று க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் வந்து அசைன் பண்ணுறீங்க, ஐ மீன் ரோல் வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணுறங்க. இது வந்து ஆக்டிவ் டைரக்டரிக்கான ரூல்ஸ் இது வந்து. ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸோ அன்வான்ட் யூசர்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதாவது எந்த அக்கௌண்ட் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸு. ஸோ இதில் நான் எந்தெந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தேவி இருக்கிற அக்கௌண்ட் மட்டும் சர்வீல விட சொல்றாங்க. குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டரா கொடுத்துங்க. ஓகே. தேவி மட்டும் வச்சு இருக்கட்டுமா? அருண் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம். இந்த சர்வீலாவும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ அக்கௌண்ட்ஸ் டெலீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். அதாவது இப்போது லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். அதாவது சிஎஸ்வி ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, .csv அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் சிஸ்டத்தில் இந்த ஃபைல், அதாவது ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் இந்த யூசர்ஸ் இந்த யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடும் அந்த எக்ஸல் சீட்டில். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு நியூ யூசர் க்ரியேட் பண்ணக்கூடிய எந்த ஆப்ஷன் தெரியும், இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர், இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்க. இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஜஸ்ட் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து இந்த மேனேஜ் வியூ, இது வந்து உங்களுக்கு இது ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது பர் யூசர் எம்எஃப்ஏ, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாதது ஒரு செட்டிங்ஸ். இதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து நியூ யூசர் க்ரியேட் பண்ணுறது, டவுன்லோட் யூசரு, அதுக்கப்புறம் வந்து டெலீட் ஆப்ஷன், ரிஃப்ரெஷ் ஆப்ஷன். இதுதான் வந்து நம்ம இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போது ஒரு இண்டிவிஜுவலான ஒரு யூசருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து அவங்க மறந்துட்டாங்க, இல்லை அவங்களால லாகின் பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசனில் வந்து அவங்க கேட்குறாங்க, பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா நம்ம தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அவங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஐடிக்கு வந்து நான் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு ரீசெட் இந்த சைட்லேயே இருக்குது பாருங்கள், இங்கே பாஸ்வேர்ட் ரீசெட் கொடுத்துட்டு ஓகே கெட் அ ஃப்ரீ ப்ரீமியம் ட்ரையல் டு யூஸ் திஸ் ஃபீச்சர். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ரீசெட்டில் போய் நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் லைசன்ஸ் தேவை. இப்போ வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்,
அதாவது ப்ரீமியம் லைசன்ஸ் வந்து தேவை. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணலை. வேணும்னா நம்ம இங்கே வந்து கெட் ஃப்ரீ ப்ரீமியம் ட்ரையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வேண்டாம், ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். ஸோ லெட் இட் பி, அப்படியே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ்க்கான இது யூசர்ஸில். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட ஓவர்வியூவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓவர்வியூவில் என்னென்ன இருக்குன்னா, ஸோ அந்த டொமைனுடைய ஓவர்வியூ, செட்டிங்ஸ், மானிட்டரிங். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இதில் எதுவுமே கிடையாது, அதனால் இட்ஸ் அ பிளாங்க். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆக்டிவ் டைரக்டரியோடைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கள் லொக்கேஷனு, நேம் வந்து என்ன, கண்ட்ரி ஆஃப் ஆர் ரீஜியனு, இந்தியா ரீஜியனு, டேட்டா லொக்கேஷன் வந்து எங்கே அப்படின்னா ஏசியா டேட்டா சென்டர். அதாவது நம்மளுடைய ஆக்டிவ் டைரக்டரிக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அவங்க அசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கானது தான் அது. நெக்ஸ்ட் வந்து டெனன்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் கான்டாக்ட் யாருன்னா நீங்கள் தான் டெக்னிக்கல், ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போதும், இதுக்கப்புறம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, யூசர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து குரூப் நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஜென்ரலாகவே வந்து குரூப்ஸ், இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப் பற்றி பார்த்துருப்போம். ரிசோர்ஸ் குரூப்னா என்ன? இட்ஸ் அ லாஜிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆல் த ரிசோர்ஸஸ். லாஜிக்கலாக ஒரு அஜூரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ஒரே இதில் ப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து குரூப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஆக்டிவ் டைரக்டரியில், இப்போது நான் நேற்று எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஹையர் பண்ணக்கூடிய யூசர்ஸ் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 எம்ப்ளாயிஸ் வந்து நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க. இந்த 2 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்கள் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ரோல் வந்து நீங்கள் அசைன் பண்ணணும். ஓகேவா? அப்போது இந்த 2 எம்ப்ளாயிஸோடைய அக்கௌண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜென்ரலாக, இதுக்கு முன்னாடி நேற்று பார்த்ததில் என்ன பண்ணுவீங்க, யூசர்ஸில் போயிட்டு 2 யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க செப்பரேட்டாக. நியூ யூசர் கொடுத்துட்டு 2 யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, அப்போது அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற அந்த ரோல் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போயிட்டு 2 யூசர்ஸ்க்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக அசைன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் அசைன் பண்ணுறப்போ, இப்போது 2 யூசர்னால் ஓகே. இன்கேஸ் வந்து ஒரு 50 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த 50 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்கள் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் போய் இந்த ரைட்ஸ், இந்த ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் அசைன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ பிக் டாஸ்க். அது கொஞ்சம் ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா 50 யூசர்ஸ் நீங்கள் இங்கே போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரியில் போய் என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலாக யூசர்ஸ்க்கு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தான் யூசர், இந்த யூசருக்குள்ளே போயிட்டு அசைன் ரோல்ஸு, இங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ரோல்ஸ் அசைன் ரோல் போவீங்க. ஸோ இங்கே போயிட்டு ஆட் அசைன்மெண்ட் கொடுத்து இந்த ரோல் அசைன் பண்ணுவீங்க, யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அசைன் பண்ணுவீங்க. இதே மாதிரி 50 யூசர்ஸ்க்கு நீங்கள் போய் அசைன் பண்ணணும். ஸோ அப்படி அசைன் பண்ணுறப்போ அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ அப்போ இந்த டாஸ்க்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 50 யூசர்ஸையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 50 யூசர்ஸோடைய, அதாவது எம்ப்ளாயீஸோடைய டாஸ்க் என்ன, ஆக்டிவிட்டி என்னென்னா, அவங்களுக்கு வந்து யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ரோல் தான் வந்து நம்ம அவங்களுக்கு அசைன் பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் இந்த 50 எம்ப்ளாயீஸையும் ஆட் பண்ணிடுறோம். அந்த குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம சும்மா ஒரு ஐடென்டிட்டிக்காக யூசர் அட்மின் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் க்ரியேட் பண்ணிடுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் இந்த 50 எம்ப்ளாயீஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, இந்த குரூப்புக்கு மட்டும், அதாவது இந்த ஒரு குரூப்புக்கு மட்டும் நம்ம இந்த ரோல் அசைன் பண்ணால் போதும். யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற இந்த ரோல் அசைன் பண்ணால் மட்டும் போதும். இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய 50 மெம்பர்ஸ்க்கும் இந்த அக்சஸ் கிடச்சிரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் கேளுங்க. இந்த குரூப்புக்கு மட்டும் நம்ம ரோல் அசைன் பண்ணுவோம். யூசர் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படின்னா ஒவ்வொரு யூசருக்கும் நம்ம அசைன் பண்ணோம் அந்த ரோல். ஆனால் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, இந்த குரூப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு நம்ம யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அசைன் பண்ணிடுவோம். அப்போது
யார் யாரெல்லாம் இந்த குரூப்பில் பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரிவிலேஜஸ் ஆக்சஸ் கிடைச்சிடும். நம்ம போய் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூசர்லையும் போய் ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா சொல்லுங்கள், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் ஒரு 2-3 மெம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணி ரோல் அசைன் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் பேக் போயிட்டு குரூப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்கும் குரூப்ஸுங்கிற ஆப்ஷன், யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸு. ஸோ குரூப் கிளிக் பண்ணுறேன். ஸோ அஸ் ஆஃப் நோ வந்து இப்போ இங்கே எந்த குரூப்புமே கிடையாது, ப்ளைனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன், நியூ குரூப் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த குரூப்புடைய டைப் வந்து எப்படின்னா செக்யூரிட்டி டைப் அண்ட் மைக்ரோசாஃப்ட் 365 டைப்னு சொல்லி 2 டைப் இருக்குது. இது வந்து அதில் ஒரு சில இதில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி குரூப்ஸ் ஆர் யூஸ் டு கிவ் group member access to application, resource and assign license. Group members can be used users, device, service principal and other. அதுவே இந்த குரூப்போடைய டைப் வந்து ஆஃபீஸ் 365 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா access to shared mailbox, calendar files, SharePoint. இது வந்து இந்த ஆஃபீஸ் 365ன்ற குரூப்போடைய ஃபங்க்ஷன் வந்து வேறு, செக்யூரிட்டி குரூப்புங்கிற ஃபங்க்ஷன் வந்து வேறு. ஸோ ஜென்ரலாக நம்ம கொடுக்கக்கூடியது வந்து செக்யூரிட்டி குரூப் தான். ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக வந்து செக்யூரிட்டி குரூப் இருக்கட்டும். ஸோ குரூப்புக்கான ஒரு நேம் மீனிங்ஃபுல் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ யூசர் அட்மின் _ குரூப் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த குரூப்போடைய டெஃபினிஷன், டிஸ்கிரிப்ஷன்னா டீட்டெயிலான டெஃபினிஷன். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ குரூப் இந்த குரூப்போடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா, யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப் members can maintain all users details and info. ஸோ ஜஸ்ட் ஒரு டெஸ்கிரிப்ஷன், ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் டைப் வந்து இட்ஸ் அசைன்ட் ஒன். ஓகேவா? இப்போது இந்த குரூப்புக்காக நம்ம ஓனர் செட் பண்ணிக்கலாம். ஒரு ஓனர் இருப்பார், அந்த ஓனர் தான் இந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறவர், ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ யாராவது குரூப்போடைய ஓனராக இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே நோ ஓனர் செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஒரு ஓனர் செட் பண்ணிக்கலாம். அவர் தான் அந்த குரூப்போடைய அட்மின், அந்த குரூப்போடைய ஹெட்டுன்னே வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் விஷ்ணு பிரியாவோட அக்கௌண்ட்டை வந்து இங்கே ஓனராக கொடுத்துட்றேன். அவங்க தான் அந்த யூசர் டீட்டெயிலை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த குரூப்புக்கான அட்மின். இப்போ 50 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலில் அப்படின்னா அந்த 50 மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஹெட்டுன்னா அவங்க விஷ்ணு பிரியா. இப்போ நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ், இந்த குரூப்பில் யாரெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணலாம். ஆட் மெம்பர்ஸ் கொடுத்து இங்கே வந்து அஸ் ஆஃப் நோ மெம்பர்ஸ் இருக்குது, நம்ம ஆட் மெம்பர் கொடுத்து இங்கே நம்ம மெம்பர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து 2 ways மெத்தட், அதாவது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இங்கே பண்ணலாம், இல்லை குரூப் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பண்ணணும் அப்படின்னா இங்கே மெம்பர்ஸுங்க இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே நோ மெம்பர்ஸ் செலக்டட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். அதாவது இந்த குரூப்பில் நம்ம நிறைய ஆட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும். ஸோ இங்கே ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, யூசர்ஸ், குரூப், டிவைசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம கிளிக் பண்ணுறது யூசர்ஸ் தான் நம்ம குரூப் பண்ண போகிறோம். அப்போது இங்கே நீங்கள் யார் அந்த குரூப்பில் மெம்பராக ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இது தான். இப்போ நான் ஃபார் டைமிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஐடியை வந்து நான் வந்து ஒரு மெம்பராக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குரூப்புக்கு, இந்த யூசர் அட்மின் குரூப்புக்கு வந்து ஒரு மெம்பராக. ஸோ இப்போ நான் கிரியேட் குரூப் கொடுக்குறேன். ஸோ ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த குரூப்புடைய நேமு, அந்த குரூப்புடைய ஆப்ஜெக்ட் ஐடி, அந்த குரூப்புடைய செக்யூரிட்டி டைப். இப்போது இந்த குரூப்புக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க, மெம்பராக இருக்காங்கங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் கொடுங்க, குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இங்கேயே கீழே ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா
இங்கே வந்து டோட்டலாக ஒரே ஒரு ஓனர் இருக்காங்க, ஒரே ஒரு யூசர் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். இங்கே ஓனர்ஸ் வந்து 1, டோட்டலாக ஒரே ஒரு மெம்பர் மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். ப்ளஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மெம்பர்ஸ் கிளிக் பண்ணணும், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் வந்து இந்த குரூப்பில் இருக்கார், அவ்வளோதான். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்பில் ஒரு மெம்பர் ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெம்பர். ஓகேவா, ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் இருக்குது, நான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அவங்கள அந்த குரூப்பில் டைரெக்டாக, அதாவது யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்பவே நான் அவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக நியூ யூசர் போயிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவலாக நான் வந்து இங்கே நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு டிஸ்பிளே நேம் ஆட்டோ ஜென்ரேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ as it is அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட்டு. இங்கே அசைன்மெண்ட்டுங்கிற டேப் ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஆட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இந்த யூஸரை எந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது, ஆட் குரூப். ஸோ இந்த ஆட் குரூப் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் எல்லாம் வரும். நிறைய இப்போ சப்போஸ் வந்து 100 குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 குரூப்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் நம்ம எந்த குரூப்பில் இந்த யூஸரை ஆட் பண்ணணுமோ அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூஸரை வந்து நான் யூசர் அட்மின் குரூப் அப்படிங்கிற இதில் நான் இந்த யூஸரை ஆட் பண்ணுறேன். செலக்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த யூஸருக்கு இந்த குரூப்பில் மெம்பர், இந்த யூஸர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் அட்மின் குரூப். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இது வந்து என்னென்னா புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறப்பவே அவங்கள டைரெக்டாக அதே குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிடலாம், அதே குரூப்பில் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னென்னா புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம டேட்டா பேஸில் ஒரு மெம்பர் இருக்கார், அவரை ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட், அதாவது ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறப்பவே ஆன் ஸ்பாட்லேயே நம்ம குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 வேஸில் வந்து நம்ம இப்போ அந்த யூசர்ஸ் குரூப் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு இங்கே. ஆனால் இதுதான் அந்த யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த யூசர் வந்து ஆல்ரெடி மெம்பர் ஆகிட்டார் அந்த குரூப்பில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குரூப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2 மெம்பர்ஸ் இருக்கணும். 2 மெம்பர்ஸ் இந்த குரூப்பில் இருக்காங்க. ஓகேவா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சொன்ன மாதிரி இந்த யூசர் அட்மின்ங்கிற குரூப்புக்கு ஒரு ரெண்டு எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். 2 எம்ப்ளாயிஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த குரூப்புக்கு நம்ம ரோல் அசைன் பண்ணணும், ஏடி ரோல் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி அப்படின்னா இங்கே குரூப்பில் அதே லெஃப்ட் சைடில் வந்து கீழே ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஒரு இது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் வந்து P1ங்கிற லைசன்ஸ்லேருந்து ஃப்ரீ லைசன்ஸ்லேருந்து நம்ம P1 இல்லை P2 அப்படிங்கிற லைசன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரோலை வந்து அசைன் பண்ண முடியும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லைசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் தான், இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு ஃப்ரீ P2 லைசன்ஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா. ஓகே. ஸோ ஃப்ரீ லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி கவர்னன்ஸ், என்ட்ரா ஐடி P2, enter your worker school account, start from a free trial today, sign in details. ஓகே, மேபி ஸோ விஷ்ணு, பிரியா உங்கள் சைட்லேருந்து இதை ஆக்டிவேட் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் தான் வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சைன்இன் கேட்குது, நீங்கள் கொடுத்து பார்க்குறேன். ஓகேவா.
ஸோ சொல்லுங்க. ஓகே. ஸோ குரூப்பில் போயிட்டு எப்படி யூசர்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு நியூ யூசர் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ ப்ரிவிலேஜஸ் அசைன் பண்ணுறது, அதாவது ரோல்ஸ் அசைன் பண்ணுறது, நீங்கள் அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வழியாக இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த லிஸ்ட்டில் வரும் என்னென்ன ரோல் வந்து இந்த குரூப்புக்கு அசைன் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஆக்சுவலாக லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ஸ் வரல. ஸோ ஆஸ் யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து ரோல் டீட்டெயில்ஸ் வரும். நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூசர்ஸ்க்கு அசைன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோல் எல்லாமே வரும். ஸோ இதை வச்சு நம்ம குரூப்புக்கு ரோல் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து யூசர்ஸ் பற்றி பார்த்தோம், குரூப் பற்றி பார்த்தோம், ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த 3 ஆப்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் வந்து இப்போது நம்மளுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனை வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து அஜூரஸ் இல்லை ஏடபிள்யூஎஸ், ஸோ இந்த மாதிரி கேலரி சூஸ் பண்ணி நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து பை பண்ணி வாங்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டிவைசஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த டிவைசஸ்ன்னு இருக்குதுல்ல பார்த்தீங்களா, இதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட் ஓஎஸ் லேப்டாப்ஸ், கிளைண்ட் ஓஎஸ் கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கிளைண்ட் ஓஎஸ் கம்ப்யூட்டர்ஸை இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கூட நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு டொமைன் இருக்கு. ஸோ அந்த டொமைன் கூட நம்மளுடைய லேப்டாப்பை லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்மளுக்கு டிவைஸோடைய நேம் வரும், நம்மளுடைய லேப்டாப்போடைய நேம் இதெல்லாமே இங்கே காட்டும். ஸோ அதுதான் இந்த டிவைஸோடைய இது. ஸோ எவ்வளோ டிவைஸ் வந்து இந்த டொமைனில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக தான் சொல்கிறேன். டிவைஸ்னால் எதுக்காகனா நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் சிஸ்டம், அதாவது நிறைய சிஸ்டத்தை வந்து இந்த டொமைனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து எப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல், ஏபிஐன்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், ஏபிஐ அப்ளிகேஷன் சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது என்ன அப்படின்னா இப்போது வந்து இதுதான் நம்மளுடைய அஜூர் போர்ட்டல். ஸோ இந்த அஜூர் போர்ட்டலுக்கு நானும் இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ எப்படி நம்ம இந்த அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தேவைப்படுதோ அந்த பாஸ்வேர்டு, யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கம்பெனியில். அதாவது இந்த டெவலப்மெண்ட் டீமில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி பிரீச்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அஜூர் போர்ட்டலுக்கு ஒரு கேட்வே வழியாக லாகின் பண்ணலாம். இது பேர் வந்து என்னென்னா ஏபிஐ கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப், ஏபிஐ ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பேர். ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாமல் இந்த ஏபிஐ கேட்வே வழியாக நம்ம இந்த அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஏபிஐ வந்து நம்மளுடைய அதாவது இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா இந்த ஏபிஐ வச்சு நம்ம அவுட் சைடில் இருந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல். ஓகேவா? அதுதான் இந்த ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, இது என்ன அப்படின்றது?
இது புரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ளே போக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அஜூர் போர்ட்டலில் ஆக்டிவ் டைரக்டரி கிரெடென்ஷியலை வச்சு எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அஜூர் ஏடி ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வந்து இதில் வந்து நம்ம ஏடி ரோல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரிவிலேஜஸ் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போது நான் வந்து ஆல்ரெடி ஒன் ஆஃப் த மெம்பர், ஆக்டிவ் டைரக்டரியில் ஒன் ஆஃப் த மெம்பர். ஆனால் எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடச்சிருக்காது கண்டிப்பாக. ஏன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் வாங்கிறதுக்கு எனக்கு அதுக்குன்னு சர்டைன் ரோல்ஸ் தேவை, அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு அக்சஸ் தேவை. அந்த அக்சஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை அக்சஸ் பண்ண முடியும். அந்த அக்சஸ் பேர் என்ன அப்படின்னா ஐஏஎம் ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஐஏஎம் ரோல்ஸில் இது வந்து ஆர்பேக் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பேக் ரோல் வந்து நம்மளுக்கு அசைன் ஆனால் மட்டும்தான் நம்மளால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏடியில் வந்து நான் என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. ஸோ என்னோடய அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதாது. ஸோ எனக்கு இந்த ஆர்பேக் ரோல் வந்து என்னுடைய ஐடிக்கு அசைன் ஆகிருந்தால் மட்டும்தான் என்னால் சப்ஸ்கிரிப்ஷனை அக்சஸ் பண்ண முடியும். அப்போது அன்டில் அன்லஸ் எனக்கு வந்து ஆர்பேக் ரோல் இல்லை அப்படின்னா என்னால் சப்ஸ்கிரிப்ஷனை அக்சஸ் பண்ண முடியாது. இட் வில் பி எ பிளாங்க், என்னால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் ஜஸ்ட் பேக் போயிட்டு இது வந்து என்னுடைய லாகின், என்னுடைய யூசர் லாகின். என்னுடைய யூசர் வந்து விஷ்ணுபிரியா, அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒன் ஆஃப் த மெம்பர். அப்போது ஆக்டிவ் டைரக்டரியோடைய ஆக்சஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கறனால எனக்கு வந்து ஃபுல் ப்ரிவிலேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இருக்குது. ஆனால் இப்போ நான் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து எதுவுமே காட்டாது. ஸோ நன் ஆஃப் த என்ட்ரிஸ் ஆர் மேட்ச் அப்படின்ற மாதிரி 0 வந்து காட்டிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு இந்த ஐஏஎம் ரோல்ஸ் வந்து அசைன் ஆகலை. ஐ மீன் ஆர்பேக் ரோல் வந்து என்னுடைய ஐடிக்கு அசைன் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த ஆர்பேக் ரோல் அசைன் ஆனால் மட்டும்தான் என்னால் சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த ஆர்பேக் ரோலில் என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் ஜென்ரலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆர்பேக் ரோலுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் ரோல். ஆர்பேக் ரோல்ங்கிறது ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா? இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பேக்னு சொல்லலாம், இல்லை ஆர்பிஏசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பேக் ரோல்னால் இதுதான். ஸோ இந்த ஆர்பேக் ரோலில் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆக்சஸ் என்ன அப்படின்னா ஓனர் ஆக்சஸ். இந்த ஓனர் ஆக்சஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஸோ யார் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கும் ஓனர் ஆக்சஸ். இல்லைன்னா குளோபல் சம்திங் இருக்கும், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓனர் ஆக்சஸ் இருக்கும். யார் வந்து பை பண்ணாங்களோ அவங்க தான் ஓனரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஓனர் ஆக்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து A to Z டாஸ்க்கை வந்து இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா A to Z டாஸ்க் மட்டும் இவங்களால ஃபுல்லாக எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியாது. பட் எப்படி சொல்கிறதுனா எப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் அட்மின் டாஸ்க்கு பண்ணலாம் எக்ஸப்ட் delete, add, assign roles. ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டரால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா டாஸ்க்கும் பண்ணலாம். கிரியேட் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக ஒரு யூசர் வந்தால் அவங்களுக்கு வந்து ரோல்ஸ் எதுவும் அசைன் பண்ண முடியாது. அவங்களால எந்த ரோலும் அசைன் பண்ண முடியாது. ஆனால் எல்லா டாஸ்க்கும் பண்ணிக்கலாம்.
கிரியேட்லேருந்து டெலீட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்லி இந்த ரோல் மட்டும் இவங்களால் அசைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓனர் ரோல், கான்ட்ரிபியூட்டர் ரோல். ஸோ மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கான்ட்ரிபியூட்டர் ரோல் தான் வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த கான்ட்ரிபியூட்டர் ரோல் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டர் ரோல் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லண்ணா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரோல்னா, ஸோ சம்திங் ரீடர் ரோல் இருக்கும். ஸோ ரீடர் ரோல்னால் ஒன்லி ரீடிங் ஆக்சஸ் மட்டும்தான். ரீடிங் ஆக்சஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் அவங்களால ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வலாக வந்து ஒரு 4-5 ரோல்ஸ் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆர்பேக் ரோல்ஸ் வந்து நம்ம மெயினாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரிசோர்ஸ் லெவல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, விர்ச்சுவல் மிஷின், அப்புறம் வந்து நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜஸ், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ். அப்போது இந்த ரிசோர்ஸ் லெவலுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் அதைத்தான் வந்து ஆர்பேக் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்பேக் ரோலுடைய ஃபீச்சரே என்னென்னா ரிசோர்ஸ் லெவல் ஆக்சஸ். அந்த ரிசோர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரோல் வந்து நம்மளுக்கு அசைன் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியும். ஸோ அசாஃப்னா வந்து என்னென்னா விஷ்ணுபிரியாவுக்கு மட்டும்தான் ஓனர் ரோல் இருக்குது. அவங்களால மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியும், நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு இந்த ஆர்பேக் ரோல் வந்து அசைன் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன், விஷ்ணுபிரியா உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஆர்பேக் ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சிஸ்டத்துலேருந்து பார்த்துட்டு உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணலாம். அப்போ தான் என்னால் சப்ஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இப்போது உங்களுடைய அஜூர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து தான் நீங்கள் அக்சஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது சப்ஸ்கிரிப்ஷன் லெவலுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணுன்னா சப்ஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போங்க. அது திரும்பவும் ஃப்ரீ ட்ரையல் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷனுடைய நேம் ஃப்ரீ ட்ரையல் அதை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே ஃப்ரீ ட்ரையல் இருக்குது பாருங்கள். எஸ். இப்போது நான் சொன்ன மாதிரி ஐஏஎம் ரோல் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். ஐஏஎம் ரோல் வந்து இந்த இதில் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆக்டிவிட்டி லாக்ஸ் ஐஏஎம் ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஐஏஎம் ரூல்ஸ். அதை ஓப்பன் பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம். நான் சொன்ன மாதிரி ஐஏஎம் ரோல்ஸ் தான் ஏர்பேக் ரோல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் செக் மை ஆக்சஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபில் செக் மை ஆக்சஸ் இருக்குது பாருங்கள். கீழே வியூ மை ஆக்சஸ், மேலே வியூ மை ஆக்சஸ். ஸோ இதில் கிளிக் பண்ணி வியூ பண்ணுங்கள். உங்களுடைய ஆக்சஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஓகே, உங்களுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க? சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ரோல் கொடுத்துருக்காங்க. ஹேஸ் ஃபுல் ஆக்சஸ் டு ஆல் த ரிசோர்ஸஸ் இன் த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு ஓனர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் தான் ரூட் ஆக்சஸ். இப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ரோல் வந்து எங்களுக்கு அசைன் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இந்த டேபை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். சைடில் ரைட் சைடில் கிராஸ் சிம்பிள் இருக்கா, அதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரோல் அசைன்மெண்ட் வந்து போங்க. ரோல் அசைன்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். செக் ஆக்சஸ்க்கு நெக்ஸ்ட் டேப் வந்து ரோல் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ 0 items, number of roles assignment for this. ஓகே, ஸோ இந்த ரோல், அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அப் டு 4000 ரோல்ஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேப் கிளிக் பண்ணுங்கள். ரோல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் ஆப்ஷன், ரோல் அசைன்மெண்ட்க்கு நெக்ஸ்ட்டு. இங்கே கீழே வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரோல் கொடுத்துருக்காங்க, நான் சொன்ன மாதிரி ஓனர் ரோல் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஓனர் ரோல், கான்ட்ரிபியூட்டர் ரோல், ரீடர் ரோல். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து ஆர்பேக் ரோல்ஸ். ஓகேவா? அங்கே எப்படி நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் டெவலப்பர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ஆர்பேக் ரோல்ஸும் அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இன்னும் நல்லா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், நிறைய சர்வீசஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, நிறைய ரிசோர்ஸஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வகையான ரிசோர்ஸஸ் தான். அப்போது ரிசோர்ஸ் லெவலில் நம்ம ஆக்சஸ் அங்கே எப்படி ஆக்டிவ் டைரக்டரியில் கொடுத்தோமோ இங்கே வந்து அதே மாதிரி ரிசோர்ஸ் லெவலில் நம்ம ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரோல் வந்து எங்களுக்கு அசைன் பண்ண போகிறீங்க. இந்த கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ரோல் வந்து எங்களுக்கு அசைன் பண்ண போகிறீங்க. அது எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ரோல்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டீங்க. ஃப்ரீ டயத்தில் பாருங்கள் என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இப்போது மேலே வந்து ஆட் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள், ஆட் சிம்பிள் இருக்கா, அதில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆட் ரோல் அசைன்மெண்ட் அப்படி கொடுங்க. ஓகே, இதில் ரோல் அப்படின்னு இருக்கு, ஜாப் ஃபங்க்ஷன் ரோல், ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது கீழே. ஒன்று வந்து என்னென்னா ஜாப் பேஸ் பண்ணி, அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ரோல் அசைன் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், லைக் இப்போ அட்மின் டீமுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் மட்டும்தான் தேவை. இப்போ அதுவே வந்து டீமில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டீம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அட்மின் ரோல் தேவை கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரோல் மட்டும்தான் அவங்களுக்கு அசைன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அட்மின் ரோல் தான் அசைன் பண்ணணும். எங்கே அசைன் பண்ணணும் அப்படின்னா, ரோல் கீழே ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் இருக்குது, ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் தான் இந்த ரோல். இது வந்து எப்படின்னா அவங்களுடைய ஜாபை பேஸ் பண்ணி, டாஸ்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். ஓகேவா? இது வந்து என்னென்னா ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அப்படின்னா இது வந்து எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இப்போ இந்த அஜூருக்கு யார் அட்மினிஸ்ட்ரேட்டராக வராங்களோ அவங்களுக்கு அசைன் பண்ணக்கூடிய ரோல்ஸ் வந்து இதே அஜூரில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, ஒரு சில பர்டிகுலர் டாஸ்கில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களுக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடிய ரோல் தான் வந்து ஜாப் ஃபங்க்ஷன் ரோல். இப்போ நம்ம வந்து வி ஆர் அட்மின்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் தான் நீங்கள் அசைன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது ஓனர் ரோல், நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் ரோல், அப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஒரு சில ரோல்ஸ்லாம் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிலேட்டட் ரோல்ஸ்லாம் இருக்கும். யூசர் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரோல்ஸ் வந்து பில்ட்-இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். இது வந்து யாரெல்லாம் அட்மின் ரிலேட்டடாக டாஸ்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம எஸ்பெஷலி அசைன் பண்ணக்கூடிய ரோல் தான் இந்த ரோல். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கான்ட்ரிபியூட்டர் ரோல் அசைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, கான்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போது இந்த ரோல் வந்து நீங்கள் யாருக்கு அசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஸோ செலக்டட் ரோல், கான்ட்ரிபியூட்டர் ரோல், அசைன் ஆக்சஸ் டு யூசர், குரூப் ஆர் சர்வீஸ் பிரின்சிபல். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூசருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோம். யூசர் இல்லை குரூப், எதிராக சாய்ஸ் தான். யூசர் இல்லைன்னா குரூப் இல்லைன்னா சர்வீஸ் பிரின்சிபல். அப்போது இதில் நம்ம எந்த மெம்பர் செலக்ட் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளிக் மெம்பர்ஸ் கொடுத்து நம்ம மெம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு இந்த கான்ட்ரிபியூட்டர் ரோல் வந்து அசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்ட்டு. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் அசைன் பண்ணணுமோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் எனக்கு அசைன் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ
நீங்கள் வந்து சர்மிளா அவங்க ஐடிக்கு அசைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எனக்கு அசைன் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் கொடுங்க, ரிவ்யூ அண்ட் அசைன் கொடுங்க. என்னோட ஐடி செலக்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து ரிவ்யூ அண்ட் அசைன் கொடுங்க. சும்மா கொடுங்க, ரிவ்யூ அண்ட் அசைன் கொடுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து, அதாவது கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து என்னோடய ஐடிக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேயே நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதாவது ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் இருக்குது. ஜாப் ஃபங்க்ஷன் ரோலுங்கிறது என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். பர்டிகுலர் டாஸ்க் பேஸ்டு வந்து ரோல் அசைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஜாப் ஃபங்க்ஷன். அதுவே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிலேட்டடாக ரோல் அசைன் பண்ணணும்னா அது வந்து ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரோல் அசைன் ஆயிடுச்சான்னு பாருங்கள். அங்கே நோட்டிஃபிகேஷன் மேலே டூன் இருக்கு பாருங்க, மேலே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கு பாருங்க மேலே. என்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணாலும் அது அங்கே தான் அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஆடட் ரோல் அசைன்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ சக்சீடட் ஒன். கம்ப்ளீட்டாக அது நீங்கள் ரோல் அசைன்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னோடய ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்கள். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நீங்கள் எனக்கு கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் என்னோட பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே. இப்போ பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ணி முடித்த உடனே எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டேபு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரீ ட்ரையலை பை பண்ணுங்கிற ஒரு டேப் இருந்துச்சு, அது போயிடுச்சு. இப்போ நான் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறேன் 16,700 கிரெடிட்ஸ் ரிமைனிங். உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சோ அது எனக்கு காட்டுது. அப்படின்னா என்ன, எனக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் காட்டுது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரீ ட்ரையல் ஆக்சஸ் காட்டலை. என்ன ரீசன்னா, எனக்கு அந்த ரோல் இல்லை. ஓகேவா? இப்போது நான் அந்த ஃப்ரீ ட்ரையலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு அந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து ஃபுல் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 2 வகையான ரோல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆக்டிவ் டைரக்டரி ரோல்ஸ் பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து ஆர்பேக் ரோல்ஸ் பார்த்துருக்கோம். ஐஏஎம் ஆர்பேக் ரோல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரோல்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம இப்போது ஐஏஎம் ரோல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஐஏஎம் ரோல்ஸ், ஆர்பேக் ரோல், ஏடி ரோல். ஸோ அதே மாதிரி யூசர் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு ஆர்பேக் ரோல்ஸ் அசைன் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 2 டாபிக்ஸ் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி திரும்பவும் நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வரேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அஜூர் போர்ட்டல். ஸோ அஜூர் போர்ட்டல் ஆக்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்டிவ் டைரக்டரி. நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்துருச்சு, அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராமில் காட்டியிருப்பேன், ஸ்ட்ரக்சர் காட்டியிருப்பேன். ரிசோர்ஸ் குரூப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அஜூர் போர்ட்டல், சப்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரிசோர்ஸ் குரூப். ஓகே, ரிசோர்ஸ் குரூப். இந்த எந்த நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் ரிசோர்ஸ் குரூப் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணாலும்
அஜூர் போர்ட்டலில் சப்ஸ்கிரிப்ஷனில் ரிசோர்ஸ் குரூப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப் உள்ள நீங்கள் நிறைய ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ், நெட்வொர்க்கு, சுவிட்ச், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியாச்சு, போர்ட்டல் ஆகிருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் குரூப். சரியா? இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட். இதில் என்னென்னா எப்படி ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேக் டு அஜூர் போர்ட்டல். ஸோ அஜூர் போர்ட்டலில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எது நீங்கள் சர்ச் பண்ணாலும் குளோபல் சர்ச்சில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும்னா இங்கே போயிட்டு ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸ்ன்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஃபஸ்ட்டு வர்றது ரிசோர்ஸ் குரூப் தான். ஓகேவா? இது வழியாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு ஃபேவரட்ஸில் வரும் ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லிட்டு இங்கேயும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இல்லை அப்படின்னா கிரியேட் அ ரிசோர்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதிலும் போய் நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு இது வேண்டாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து குளோபல் சர்ச்சில் ரிசோர்ஸ் குரூப்புன்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறதுனால கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்குது, எந்த ரிசோர்ஸ் குரூப்புமே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிகினிங்கில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன, கிரியேட் கொடுப்போம். ஸோ கிளிக் கிரியேட். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் டேபில் ஸோ ரிசோர்ஸ் குரூப்புடைய டெஃபினிஷன், a container that hold related resources of Azure solutions. The resource group can include all the resources of the solution that you want to manage as a group. இதுதான் அதனுடைய சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இப்போ நம்ம பிக்கில் பார்க்குற மாதிரி அஜூர் போர்ட்டலில் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட என்ன இருக்கிறது, ஃப்ரீ ட்ரையலுங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் குரூப். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இல்லை, அதனால் புதுசாக க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் என்ன கொடுக்கணும், லெர்னிங் அப்படின்னு கொடுக்கணும், -RG. ஸோ ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். -RG அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப், லெர்னிங் ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரீஜியனுங்கிறது என்னென்னா லொக்கேஷன். ஓகேவா? இந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே நம்ம என்ன ரீஜியனில் இந்த ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி நிறைய ரீஜியன் இருக்குது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை, பெங்களூர்னு சொல்லிட்டு 3 ரீஜியன் இருக்குது. ஓவரால் ஏசியாவில் பார்த்தீங்கன்னா 54 ரீஜியன் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு டயக்ராம் காட்டியிருப்பேன், ரீஜியனுடைய டயக்ராம். அப்போது அவ்வளோ ரீஜியன் இருக்கிறப்ப நீங்கள் எந்த ரீஜியனில் உங்களுடைய ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் மேட்ரேவும். ஸோ இப்போது ரீஜியன் தான் நம்மளுக்கு மெயினாக. ஸோ ரீஜியன் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ரீஜியன் இங்கே பை டிஃபால்ட்டாக என்ன வருதுன்னா ஈஸ்ட் யூஎஸ்னால் யூஎஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். யூஎஸில் ஈஸ்ட் ரீஜியனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே நிறைய ரீஜியன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியா இருக்குது, சவுத் இந்தியா இருக்குது, வெஸ்ட் இந்தியா இருக்குது. இந்த வெஸ்ட் இந்தியா வந்து என்னென்னா மும்பையோடது, சவுத் இந்தியா வந்து சென்னை, இந்த சென்ட்ரல் இந்தியாங்கிறது டெல்லி பக்கத்தில். ஸோ இந்த 3 வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்னென்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியாவுடைய ரீஜனை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏங்கிறது நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த மோஸ்ட் ஃபெமிலியர் என்ன அப்படின்னா இந்த ஈஸ்ட் யூஎஸ் அப்படிங்கிற ரீஜன் தான் வந்து ஒரு ஃபேமஸான ரீஜன். ஓகேவா? ஸோ ஈஸ்ட் யூஎஸ் இந்த ரீஜனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுத்துறோம். ஃபஸ்ட் இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்ளை டேக்ஸ் டு யுவர் அஜூர் ரிசோர்ஸ் டு லாஜிக்கலி ஆர்கனைஸ் தெம் பை கேட்டகரி. ஸோ இந்த டேக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா
இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ஹோட்டல் போனாலோ இல்லை எங்கேயாவது ட்ரிப் போனாலோ நம்ம கையில் ஒரு பேண்டு மாட்டி விட்டுருவாங்க. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த காலேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஸோ அவங்களுக்கு தேவையான பேண்ட் இல்லை, அவங்களுக்கு தேவையான ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கலர் வச்சோ இல்லை அந்த டேக் சைஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் ஓகே இவங்க வந்து இந்த காலேஜ் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் அந்த டேக்கோடைய வேல்யூ வச்சு இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லர்னிங் ஆர்ஜின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருந்தேன். இதில் வந்து இந்த டேக்கில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன லர்னிங் அப்படிங்கிறதுக்கான நேம் வந்து நேம் வந்து என்ன சொல்லிக்கிறோன்னா அஜூர் ஸ்மால் நேம் வந்து அஜூர் invalid tag tag name reserved. Okay, so இந்த நேம்ஸ் எல்லாம் ரிசர்வ்டு. ஸோ லர்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு வேல்யூ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 104 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு டேக் வேல்யூ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ யார் ஓப்பன் பண்ணி இந்த ரிசோர்ஸ் குரூப்பை பார்த்தாலும் ஓகே இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் லர்னிங்கான ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காகத்தான் இந்த டேக் வேல்யூ கொடுக்குறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னா ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இந்த ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுக்குறப்போ இந்த வேலிடேஷன் பாஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இந்த வேலிடேஷன் ஃபெயில்டு வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஒன்று லெட்டர் வைஸில் இல்லை ஏதாவது ராங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அது நீங்கள் போக பார்த்துக்கலாம், நம்ம போக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட டாஸ்க் ஒரு சிம்பிள் ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் குரூப்புடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ட்ரையல், ரிசோர்ஸ் குரூப்புடைய நேம் வந்து என்னென்னா லர்னிங் ஆர்ஜி, ரிசோர்ஸ் குரூப்புடைய ரீஜியன் வந்து ஈஸ்ட் யூஎஸ், அதனுடைய டேக் வேல்யூ என்னென்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 104 அப்படிங்கிறதான டேக் வேல்யூ நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வேலிடேட் ஆகுது. ஸோ வேலிடேட் ஆனதுக்கப்புறம் லோட் ஆகுது. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போது நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் என்ன ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு அலர்ட் வருது. ஸோ இதுதான் அந்த ரிசோர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்ணது. இப்போது இந்த ரிசோர்ஸ் குரூப்பை ஓப்பன் பண்ணுவோம். இந்த ரிசோர்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தா நம்மளுக்கு பிளாங்காக இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் கீழே பார்த்தீங்கன்னா 000 இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணலை, எதுவுமே ப்ளேஸ் பண்ணலை. விஎம்ஓ இல்லை நெட்வொர்க்கோ ஸ்டோரேஜோ எதுவுமே நம்ம ப்ளேஸ் பண்ணலை. இன்னும் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ரிசோர்ஸ் குரூப் எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஸோ கம்ப்யூட்டர் சர்வீஸில் டோட்டலாக 4 சர்வீசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது ஐயாஸ் க்ளவுட் சர்வீசஸ் கீழே வர்றது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் க்ளவுட் சர்வீசஸ் கீழே வர்றது. ஸோ நான் ஆல்ரெடி டெமோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் சர்வீசஸ் இருக்குது: ஐயாஸ், பாஸ், சாஸ் சர்வீசஸ். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஐயாஸ் சர்வீசஸ் மட்டும்தான். ரிமைனிங் இந்த 3 சர்வீசஸ் கண்டெய்னர், ஆப், ஃபங்க்ஷன், இந்த 3 சர்வீசஸ்மே இருந்தது க்ளவுடுடைய பாஸ் சர்வீசஸ் கீழே வர்றது. ஸோ அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை, இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? ஸோ இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அஜூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆர் cloud-based virtual machines that are hosted on Azure Microsoft Cloud Computing Platform. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே எதில் பிளேஸ் ஆகுது அப்படின்னா
அஜூருடைய டேட்டா சென்டரில் பேக்கெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் டேட்டா சென்டரில் தான் பிளேஸ் ஆகுது. ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. virtual machines are hosted on Azure Microsoft Cloud Computing Platform. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு VM are used to create and configure virtualized operating systems and applications. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஎம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கான்ஃபிகர் விர்ச்சுவலைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஒரு ஓஎஸை விர்ச்சுவலாக இன்ஸ்டால் பண்ணி அதில் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த விஎம்மை நம்ம கிரியேட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு விர்ச்சுவல் மிஷினில் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசான் இல்லை ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதைத்தான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆர் யூஸ் டு கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் virtualized operating systems and application and making it possible to run multiple copies of virtual operating systems and applications on a single physical server அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் சர்வருங்கிறது அஜூருடைய ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். அதில் ஒரே ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அஜூர் விர்ச்சுவல் மிஷினுடைய டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ இதில் ஃபைன். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.